அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராகில் ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அவருடைய உன்னதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற இடங்களிலெல்லாம் அநேக தலைவர்களுடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். அநேக தலைவர்கள் மரித்து போனவருடைய பெயர்களும் இந்த நாட்களில் திரும்பவும் உயிர் பெற்று வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை காலம் நிலைத்திருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா அது சந்தேகம்தான் இல்லை. அருமையானவர்களே, நேபுகாத் நேச்சாரை நாம் பார்க்கிறோம். அவன் பாபிலோனிலே அற்புதமான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினான், தொங்கும் தோட்டம். உலக அதிசயங்களிலே அதுவும் ஒன்று. அந்த தொங்கும் தோட்டத்தை ஏற்படுத்தின அந்த சிறந்த மனிதன் இன்றைய வரைக்கும் அந்த தொங்கும் தோட்டத்தை குறித்து பல சந்தேகங்கள் இருக்கிறதா. என்னன்னா, இவ்வளவு உயரத்துக்கு இந்த நாளில் இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அந்த நாட்களில் கிடையாது. மோட்டர் கிடையாது, தண்ணி எடுத்து கொண்டு போகிற வசதி கிடையாது. ஆனால் இவ்வளவு உயரத்தில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி பூமியிலிருந்து அவ்வளோ உயரத்துக்கு அவன் எப்படி தண்ணீர் எடுத்து கொண்டு போனான், இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அப்படி அந்த பாபிலோனை கட்டின அந்த நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, அவன் வாயில் அந்த வார்த்தை இருக்கும் போதே அவன் தள்ளப்பட்டு போனான். அப்போ இந்த உலக மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மறைந்து போகிற பெயர்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த உன்னதமான ஆண்டவருடைய பெயர் அது ஒரு நாளும் மாறாத நாமம். வேதம் சொல்லும்போது 148ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவருடைய நாமம் மட்டும்தான் உயர்ந்தது. அல்லேலூயா, அவருடைய நாமம் மட்டும்தான் உயர்ந்தது. இயேசு என்கிற அந்த நாமத்தை நீங்களும் நானும் சொல்லும்போது நம்ம ஒரு பெருமையோட ஒரு கர்வத்தோட சொல்லணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இயேசு என்கிற பெயரை சொல்றதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, பவுல் அப்போஸ்தலத்தில் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் யாவும் முடங்குகிற ஒரு மேன்மையான நாமம் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா, இயேசு என்கிற அந்த நாமத்தை நீங்களும் நானும் சொல்லணும். காரணம் என்ன தெரியுமா, அது மட்டும்தான் உயர்ந்தது. அல்லேலூயா. ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சாத்தான் சபையை சேர்ந்த ஒரு மனிதர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அவருக்கு சில அதிகாரங்கள் அந்த பிசாசு கொடுத்திருந்தானா. அதில் ஒரு அதிகாரம் என்னன்னா, அவங்களுடைய கவுன்சில் கூட்டத்தில் இந்த மனிதனும் போய் உட்காருகிற ஒரு அதிகாரம் அவனுக்கு இருந்ததா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசாசுடைய கவுன்சில் நடக்குது. அந்த கவுன்சில் நடக்கும்போது அந்த சாத்தான் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இந்த உலகத்தை எப்படி தான் நம்முடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடக்கிறது. அப்போ ஒருத்தன் ஒரு பிசாசு, அந்த பிசாசு என்ன சொல்லிச்சான், இந்த உலகத்தில் இயேசு என்கிற ஒரு நாமத்தை ஒரு கூட்டம் சொல்றாங்க, அந்த நாமத்துக்கு முன்னால நம்மளால எதிர்த்து நிற்க முடியலன்னு சொன்னானா. நடந்தது என்ன தெரியுங்களா, இந்த பிசாசு இயேசு அப்படின்ற அந்த பேரை சொன்ன உடனே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்த சாத்தான்
துள்ளி கீழே குதித்து விழுந்து முழங்கால நின்னானா. நின்னது மட்டுமல்ல, அந்த பிசாசு அந்த மனிதனை அந்த அந்த செய்தி சொன்ன அந்த இன்னொரு சாத்தானை பார்த்து சொல்லுதான், என் முன்னால இன்னொரு முறை இந்த இயேசுன்ற பெயரை நீ சொன்னீனா உன்னை சாகடிச்சிருவேன். அந்த பெயருக்கு முன்னால நான் மட்டுமல்ல, நம்முடைய மொத்த சேனையும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்தது. ரெண்டாவது பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், 135ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 135ஆம் சங்கீதம் 13வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் இன்றைக்கோ நாளைக்கோ இருப்பது அல்ல. மனிதர்களைப் போல அவர்கள் வாழும் பொழுது புகழப்படுவாங்க, காலப்போக்கில மறக்கப்பட்டு போவார்கள் இல்லையா? சும்மா உதாரணத்துக்கு கேட்கிறேன், எத்தனை பேருக்கு உங்க தாத்தா பேர் தெரியும்? நான் என்ன உங்ககிட்ட ஆதார் கார்டா கேட்டேன்? தாத்தா பேர் தெரியுமான்னு. தெரியும்னா தெரியும். சரி, தாத்தாவுக்கு தாத்தா பேர் தெரியுமா? தெரியலல்ல. இருந்தாங்களா? அநியாயமா இருக்குது. எங்க கோயர் இருந்தாங்களான்னு கேட்டா தெரியாது யான்றாங்க. அவங்க இல்லாம எப்படி நீங்க வந்தீங்க? தாத்தா இருந்தார், தாத்தாவுக்கு தாத்தா இருந்தார். அவர் பேர் ஒருவேளை அந்த காலத்தில் பெருமையாக இருந்திருக்கும் அல்ல, நிலச்சுவான்தார். நம்ம பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. அந்த பத்திரத்தை பார்த்தா ரங்கராஜ் நாயுடு அப்படின்னு ஒருத்தர், அவர் நில சுவான்தார். எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, இல்லை இருந்தாரா, இருந்து இருக்கிறாரு. எங்கே இருந்தார்? அந்த பக்கம் எங்கேயோ இருந்துருக்கிறாருங்க. ஆனால் இப்போ அவர் பத்திரத்தில் எழுதி இருக்கிறதுனால அவர் பேர் தெரியுது, இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்போ எல்லா பேரும் ஒரு காலத்தில் மறக்கப்பட்டு போகும். ஆனால் மாறாத, மறக்க முடியாத ஒரு பெயர் உண்டு. அது எது தெரியுமா? ஆண்டவருடைய நாமம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. மூணாவது சொல்லுது 111ஆம் சங்கீதத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து வேதம் சொல்லு. வாசிங்க. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? நம்ப தகுந்த வார்த்தை, பெயர். நம்ப தகுந்ததும் பயங்கரமான ஒரு பெயர் ஆண்டவருடைய பெயர். அல்லேலூயா. எனக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவருடைய நாமம் அது உயர்ந்தது. ரெண்டாவது சொல்லுது அந்த நாமம் அது தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது, என்றென்றைக்கும் உள்ள நாமம். மூன்றாவது சொல்லுகிறது அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமான நாமம். இந்த நாமத்தினால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த இயேசு என்கிற நாமத்தை, தேவன் என்கிற இந்த நாமத்தை, சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற இந்த நாமத்தை, யெகோவா என்கிற இந்த நாமத்தை பற்றி நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு 2 நன்மையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக இந்த நாளின் தியானத்திற்கு தலைப்பை சொல்லிடுறேன். எழுதுறவங்க எழுதிக்குங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம். அதுதான் இன்னைய தலைப்பு. அவருடைய நாமத்தின் நிமித்தம். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவருடைய பெயருக்கு ஏற்றபடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பெயருக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்கிறார். அதுல முதலாவது என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா. முதல்ல வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை என்ன செய்ய மாட்டார்?
கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் சாமுவேலை பார்த்து கேட்குறாங்க, சாமுவேல் சாமுவேல், இந்த உலகத்துல மற்ற தேசங்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும்தான் ராஜா இல்லை, ஆகவே எங்களுக்கு ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே சாமுவேலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஏன் இந்த ஜனங்க என்னை ஒதுக்கிட்டாங்க? இல்லை, முதல்ல இவனுடைய பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, கர்த்தரையும் என்னையும் இவர்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். போய் ஜெபம் பண்றாரு, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, நீ ஏன்பா இதுக்காக வருத்தப்படுற? அவங்க உன்னை மட்டும் இல்லை, என்னையும் ஒதுக்கிட்டாங்க. நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை ஒதுக்கிட்டாங்க. ஆகவே நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவங்க கேட்கிற மாதிரி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த சவுலை கொண்டு வந்து தன் ஜனங்களுக்கு முன்னால நிறுத்திட்டு, இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா தான் உங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்தும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்தது தெரியுமா? நாங்க கடவுளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை கேட்டு ஒரு ராஜாவை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம், ஒருவேளை ஆண்டவர் இதனால கோபப்பட்டு எங்களை அழித்து விடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் அவர்களுக்குள்ள வந்தது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கும்போது 19வது வசனத்தில் பாருங்க, சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஐயா, நாங்க பண்ண பாவம் போதாதுன்னு சொல்லி இப்போ ராஜா வேணும்னு இன்னொரு பாவத்தையும் நாங்க செஞ்சிட்டோம். ஆண்டவர் எங்களை அழித்து விடாதபடி, நாங்கள் சாகாதபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லா கவனிங்க, இந்த ஜனங்க பயந்த பயம் சரியானதுதான். காரணம் தெரியுமா? கர்த்தர் ஒருவேளை கோபப்படுவாரானால் அந்த ஜனத்தை முற்றிலுமாய் கைவிட்டு விடுவார், சத்துருக்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார், அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க, சாமுவேல் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தன் ஜனங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், நீங்க இந்த பொல்லாப்பெல்லாம் செய்தீர்கள், ஆனா என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தருடைய கோபத்தை நாம் சம்பாதித்து இருக்கலாம். ஒருவேளை நமக்குள்ள ஒரு பயம், இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமான இந்த காரியத்தை செய்ததுனால கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் தண்டித்து கொண்டிருக்கிறாரோ என்கிற ஒரு கேள்வி உனக்குள்ள இருக்குமானால், இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தினால வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில முன்னோருடைய சாபம் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிறைய குடும்பங்களில சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். வேலைக்கு போனா வேலை நிரந்தரமா இல்லை, அங்கேயும் ஒரு அடி, எல்லா இடத்திலும் நெருக்கடிகள். ஏன்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் செஞ்ச பாவம். ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த பாவத்தின் விளைவாக வருகிற சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்போ அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள், பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. பயப்படாதேயுங்கள் சொல்லிட்டு இந்த சாமுவேல் பாருங்க, இவங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். பயப்படாதீங்க, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆளுங்க பிரசங்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணு, ஆண்டவரோட மன்னிச்சிருவாரு, ஆண்டவரோட எந்த தீங்கு செய்ய மாட்டார். அப்படி அல்ல.
சாமுவேல் பயப்படாதீங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய தப்பு பண்ணி இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க, அதற்கெல்லாம் கர்த்தர் பதிலளிக்க வேண்டுமானால் உங்களுக்கு மரணம் நிச்சயம். ஆகிலும் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ பண்ண காரியத்துக்கு நீ அழிக்கப்பட வேண்டும், ஆனா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. கர்த்தரை விட்டு பின்வாங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில காரியங்கள் நடக்கும். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும், சுகம் வேணும். நான் ஜெபம் பண்ணது அப்படியே தான் இருக்குது, கூட எக்ஸ்ட்ரா ஒரு வியாதி வருது. உடனே நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? அட போயா, ஜெபம் பண்ணி என்னத்தை ஆண்டவர் பெருசாக செஞ்சுட்டாரு, இருக்கிறத விட இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்து கேட்டது ஒன்று, அவர் எனக்கு தர்றது ஒன்று. இதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் கஷ்டப்பட வேண்டி இருக்குதே. நான் அவரிடத்துல ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்கலையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே. இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, ஏயா கோயிலுக்கு வரல? அட போய் அந்த பாஸ்டர் எப்போ பாரு திட்டுன்னு இருக்கிறாருயா, ரொம்ப கஷ்டம், எப்போ பாரு நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றாரு. அந்த பாஸ்டரை பாரு என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ அப்படியாவ இப்படியாவ, யானையாவ பூனையாவன்னு அவர் சொல்லின்னு இருக்கிறாரு. இந்த ஆள் எப்போ பாரு திட்டின்னு இருக்கிறாரு. கோயிலுக்கு வர்றதுக்கே எனக்கு அல்லேலூயா. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நம்ம மனசில் நினைச்சதை இவர் சொல்லின்னு இருக்கிறாரு. பின்வாங்குதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். நீங்களும் நானும் கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. எலியா அற்புதம் செஞ்சார். வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவன் பலியிட்ட பலியையும் அந்த கற்களையும் அதை சுற்றி அவன் போட்ட தண்ணீரையும் ஊற்றின தண்ணீரையும் போட்ட விதைகள் எல்லாவற்றையும் அது நக்கி போட்டது. ஜனங்க முகங்குப்புற விழுந்து கர்த்தரை வணங்குகிறார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று வணங்குகிறார்கள். அப்போ எலியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பின்பற்றினா என்னை மட்டும் பின்பற்றணும். நீ என்னை தொடர்ந்து வருகிறாயா, என்னை மட்டும் தொடர்ந்து வா. என்னை நம்புறியா, என்னை மட்டும் நம்பு. எல்லாரையும் நம்புவேன், கூட வரும் அப்படின்னு சொல்லாத. கர்த்தரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவானின் புஸ்தகத்தை திருப்பிங்க. யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அநேக காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அது ஒரு பெரிய பிரசங்கம். 6ஆம் அதிகாரம் ஒரு பெரிய பிரசங்கம். அதில் ஒரு பகுதி என்ன அப்படின்னா, 48வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே ஆண்டவர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் எல்லாரும் வானத்தின் மன்னாவை சாப்பிட்டாங்க, அவங்க செத்து போனாங்க. என்னை புசியுங்கள், என் மாம்சத்தை புசியுங்கள் என்று ஆண்டவர் தன்னை குறித்து அங்கே சொல்றார், பேசுறார். அதை தொடர்ந்து நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களுக்குள்ள ஒரு கூட்டம் சலசலப்பாயிடுச்சு. அவர்களை குறித்து வேதம் சொல்லும்போது 60வது வசனத்தில் சொல்லுகிறது, அவருடைய சீஷரில்
அநேகர், சிலர் இல்ல. நல்லா கவனிங்க. பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? அநேகர். நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஏசாமி பண்ண அந்த பிரசங்கம் பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாருங்க, முதல்ல அவங்க சொல்றாங்க இது இந்த வசனம் எல்லாம் ரொம்ப கடினமானது, இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. என்னுடைய சரீரத்தை புசியுங்கள் நீ ஒரு சொல்றாரு, இவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு 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 பெரிய குழப்பம் வந்துடுச்சு. இந்த குழப்பத்தின் விளைவு என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது 66வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடைய விசுவாசிகள் இல்ல, யாரு? சீஷர்கள். சீஷர்கள்னா யாரு? தன்னுடைய எஜமானனை போல வாழ வேண்டியவங்க, அவரை பின்பற்ற வேண்டியவர்கள், அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணிட்டாங்களா? வேதம் சொல்லுகிறது, அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்னா அந்த பிரசங்கம் அவங்களுக்கு புரியல, அது கடினமா இருந்தது. இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பின்வாங்கி போனார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் உண்டு. ஆனா எல்லா குழப்பத்திற்கும் தீர்வு இயேசு மட்டும்தான். அந்த குழப்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லுவார். ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல எனக்கு இது புரியல, எனக்கு இது தெரியல, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய நேரங்கள்ல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இவ ஏசாமி பார்த்தாரு. அவர் உடனே தம்முடைய சீஷர்ல பார்த்து கேட்கிறார் 67வது வசனத்துல, அப்பொழுது 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நல்லா கவனிங்க, ஏசாமி யாரையும் கட்டி போட்டு வச்சுட்டு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்றவர் இல்லை. இப்போ சீஷர்ல பார்த்து கேட்குறாரு, அப்பா நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அவங்க தான் போயிட்டாங்க, நீங்களும் போயிடுறீங்களா அப்படின்னா பேதுருடைய பதில் தான் இன்னைக்கு ஒரு ஹைலைட். என்ன சொல்றாரு தெரியுமா? சீமோன் பேதுரு 68வது வசனம் சொல்லு. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. யாரிடத்துல போவோம்? ஒருவேளை உலகத்தின் மனிதர்களுக்கு இந்த வார்த்தைகள் இடையூறாய் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இதுதான் நித்திய ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. உலக மனுஷங்களுக்கு இது புரியாம போகலாம், ஆனா எங்களுக்கு இந்த வார்த்தை வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, அது மட்டும் இல்ல, அடுத்தது அவர் சொல்றாரு 69வது வசனத்துல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்க விசுவாசித்தோம், ரெண்டாவது உண்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. யார் அவரை விட்டு பின்வாங்காம இருப்பாங்க தெரியுமா? அவர் மேல முழுமையான விசுவாசம் வைக்கணும், அவரை முழுமையாய் அறிந்திருக்க வேணும். பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்வார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அதனாலதான் அவனுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக அவனால உழைக்க முடிஞ்சது. எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பாதியிலேயே அந்த விசுவாசத்தை இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்துல இன்னும் உறுதியா இல்லை. அந்த விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு அவரை நான் இன்னும் முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை. இன்னிலிருந்து நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கவும் உம்மை நான் அறிந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்க கூடாது. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த சாமுவேல் தன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, பின்வாங்காதிருங்கள். நீங்கள் அவரை முழு இருதயத்தோட சேவித்தால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை 22வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. He will not forsake you. forsake அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல 3 வார்த்தை சொல்றாங்க. ஒன்று கைவிடுதல்,
இரண்டாவது வெறுத்தல், மூன்றாவது விலகிச் செல்லுதல். புரியுதுங்களா நான் சொல்றது? நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா இந்த மூணு வார்த்தை உங்களுக்கு எனக்கு வருது. என்ன தெரியுமா? நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த கைவிடுதல் அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும் அப்படின்னா, என்னை நம்பி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. நீ கையை பிடிச்சிக்கப்பா, நான் விழுந்துடுற மாதிரி இருக்குது, என்னால் நடக்க முடியல, கொஞ்சம் கையை பிடிச்சி என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி என் கூட நடந்து வர்றாங்க. கடினமான இடம் வரும்பொழுது நான் அவங்கள கைவிடுறேன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஃபர்சேக். நம்பினவர்களை நட்டாற்றில் விடுகிறது தான் ஃபர்சேக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நம்பி வந்திருக்கிற, நீ என்னை பற்றி கொண்டிருக்கிறாய், நீ என்னை விட்டு பின்வாங்காம என்னை தொடர்ந்து நீ வந்து கொண்டிருக்கிறாய், ஆகவே நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னை நம்பி இருக்கிறதுனால உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ பின்வாங்காம என்னை பின்பற்றி வருகிறாயே, நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ என்னை விட்டு விலகாமல் என் கூடவே நீ வர்ற, உன்னை ஒரு நாளும் நான் விட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் நல்லவனா இருக்கிறதுனால இல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் 33ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் இவர்களோட வரமாட்டேன், என்னுடைய தூதனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு முன்பாக போவார், சத்துருவை விலக்குவார், நீங்க அந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது மோசே சொல்றான், ஆண்டவரே தூதன்லாம் வேணாம், நீங்க என் கூட வாங்க, எங்க கூட வாங்க கேட்கிறான். சொல்லும்போது மோசே ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை நீங்க கைவிட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற புறஜாதி மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்களை அவர்களுடைய தேசத்துல கொண்டு போய் சேர்க்க ஆண்டவரால முடியாததுனால வழியில அவர்களை அழித்து போட்டார்னு உம்முடைய நாமத்தை ஜனங்க தூஷிப்பாங்கப்பா, அதுக்காகவாவது நீங்க என்ன பண்ணோம், இவர்களை மன்னித்து இவர்களை அந்த தேசத்துல கொண்டு போய் நிறுத்துங்க. மோசே பிடிச்சார் ஒரு பாயிண்ட். என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை நீங்க கைவிட்டீங்கன்னா உங்க பேர் கெட்டு போகும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, அந்த நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார், கர்த்தர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய நாமம் மகிமையானது, அவருடைய நாமம் மேலானது, அந்த நாமத்தின் நிமித்தம் உன்னை அவர் கைவிட மாட்டார். இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 3வது வசனம். போன ஆராதனையிலும் இப்படித்தான் இருந்தாங்க, இந்த ஆராதனையிலும் இப்படிதான் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு முதல் கற்றுக் கொடுக்கப்படுகிற சங்கீதம் எது தெரியுமா? 121, அப்புறம் 23, அப்புறம் 1. மனப்பாடமாக சொல்லணும்ல, தட்டி எழுப்பி 23 சொல்லு அப்படின்னா சொல்லணும். அவர் என் ஆத்துமாவை, ஜோனத்தான் திருட்டு மொழி முடிக்கிறான், அங்கேயும் பார்க்குறான் இங்கேயும் பார்க்குறான். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கர்த்தர் நடத்துவார். முதல்ல நம்ம பார்த்தோம்ல, அவர் என்னை கைவிட மாட்டார், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை கைவிட மாட்டார். இரண்டாவது வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். என்ன அது நீதியின் பாதை? அது என்ன நீதியின் பாதை? யாருக்காவது ஏதோ ஐடியா இருக்குதா? என்ன நீதியின் பாதை? சார் எல்லாம் எனக்கு துணையாக இருக்கிற கோயரை கைவிட்டாங்க, அதனால நானே சொல்லிடுறேன் சரிங்களா. நீதியின் பாதை. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, என் ஆண்டவருக்கு பெயர் ஒன்று உண்டு, அவர் நீதியின் தேவன். உண்மைதானா? நீதியின் தேவன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னா அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறதுனால அவர் என்னை நடத்துகிற பாதையும் நீதியின் பாதையாக தான் இருக்கும். அல்லேலூயா. அதுல நாம் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு சிலரை நடத்தினார். வேதத்தை நீங்க வாசி பாருங்க. முதல்ல
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 13, 17, 18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற பாதைக்கு நான் வச்ச பெயர் என்ன தெரியுமா? பாதுகாப்பான பாதை. ஏன் இந்த இடத்துல சொல்லுகிறது? இவர்கள் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து திரும்ப எகிப்துக்கு போவார்கள் என்று சொல்லி, அப்போ என் வாழ்க்கையில சில காரியங்கள் எனக்கு தெரியாமலே நடக்க இருக்கிறது. அல்லேலூயா, உண்மைதானா? எனக்கு தெரியாமலே நடக்க இருக்குது. அந்த அந்த ஆபத்து நிறைந்த சூழ்நிலை என்னை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த பாதையில நீ போகாதப்பா, இது உனக்கு ஆபத்து, அதனால நான் உன்னை சுற்றி நடக்க பண்றேன். அது கொஞ்சம் கடினமான பாதை, கஷ்டமான பாதை, வனாந்தரம், 40 வருஷம் நீ சுத்த வேண்டி இருக்கும். ஆனா அந்த வழி உனக்கு பாதுகாப்பான வழி. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்குறோம், கர்த்தர் இன்னொன்று நமக்கு தர்றாரு. ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் புரியலை. ஏன் ஆண்டவரே, நான் இதையா கேட்டேன், நான் கேட்டது வேறையாச்சே, அதை தராமல் இதை கொடுத்துருக்குறீங்களே, இது எதுக்கு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு நிறைய பேர் பதற்றப்படுகிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எதற்காக இந்த வசனத்தை சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பதற்றப்படுறீங்க. காலம் தாழ்ந்து போகும்போது, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போகும்போது, உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டு கேட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு தராமல் தடைப்படுத்தி வைத்திருக்கும் போது, நீங்களும் நானும் கூட இந்த இந்த இடத்துல ஆண்டவர் மேல கோபப்படுறோம். ஏன் ஆண்டவரே, இந்த வழியா போனா ஒரு 4 நாள்ல 40 நாள்ல எகிப்துக்கு கானானுக்குள்ள போயிருக்கலாமே, ஏன் 40 வருஷம் நடத்துறீங்க? எல்லாருக்கும் சீக்கிரமா நன்மைகள் கிடைக்கும் போது எனக்கு மாத்திரம் காத்திருக்க வேண்டியதா இருக்குது ஐயா. சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக கூட நான் காத்திருக்க வேண்டி இருக்குது. ஏன் அப்படி நடக்குது? கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் வழியாய் தேசத்தின் வழியாய் போவது அவர்களுக்கு சமீபமானாலும் அவர்களை தேவன் சுற்றி நடக்க பண்ணினார். ஏன் தெரியுமா? நீ இதுக்குள்ள போனீன்னா உனக்கு ஆபத்து இருக்குது. உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது. நீ இதுவரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், உனக்கு கத்தி பிடிச்சு சண்டை போட தெரியாது. நீ உள்ள போனீன்னா உனக்கு எதிராக வருகிற ஒரு பெருங்கூட்டம், அது பயங்கரமான யுத்த வீரர்கள் நிறைந்த கூட்டம். அந்த கூட்டத்தை உன்னால சமாளிக்க முடியாதுப்பா, பாதுகாப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறவான்றார். அல்லேலூயா. ஒருவேளை காலம் கடந்து போகிற ஆசீர்வாதங்களாய் இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இன்னையிலிருந்து நீங்களும் நானும் சொல்லணும், காலம் தாழ்ந்து போகும்போது அல்லது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி வரும் பொழுது நம்ம சொல்லணும், ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையின் நீதியின் பாதை. ஏன்னா நீதி உள்ள தேவன் ஒரு நாளும் எனக்கு அநீதி செய்ய மாட்டார். அல்லேலூயா. சார், அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி நடத்தப்படுவது நமக்கு நீதியின் பாதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நடத்தப்படணும்? அவருடைய சித்தத்தின்படி நடத்தப்படணும். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தம் செய்வதை பற்றி பேசுகிறார். மத்தேயின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. எப்போ பாரு கர்த்தாவே தோத்திரம் கர்த்தாவே சோத்திரம்னு சொல்லின்னு இருந்தா எங்கே போக முடியாது. என்ன செய்யணும்? அவர் சித்தம் செய்யணும். அவருடைய விருப்பம் என்ன அதை அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும். இப்போ பாருங்க, இதோட நிறுத்தல. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 22வது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? ஏங்க, தீர்க்கதரிசிகளை பார்த்தா நமக்கு ஒரு பதற்றம் வருது இல்லை? ஒருத்தங்கிட்ட சொன்ன, டே அவர் தீர்க்கதரிசி சொல்கிறாரா, போய் ஜெபம் பண்ணிக்கடான்னு. அவன் இந்த பக்கம் ஓடுறான். ஏன்டாண்ணா, நான் பண்ணதெல்லாம் அவர் சொல்லிட்டாருன்னா எங்கள் அம்மா பின்னி எடுத்துருவாங்க, அதனால் அங்கே போக மாட்டேன். அவருக்கு அவ்வளோ மரியாதை இல்லை. பரலோகம் போகுமா? ப்ராஃபட் பரலோகம் போவாங்களா? போக மாட்டாங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். அவங்க என்ன கூட்டம் தெரியுமா? நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நான் நின்னாலே பேய் ஓடுயா. என் கண்ணை பார்த்தால ஒருத்தர் சொன்னார், அப்படி பார்த்தன்னா போதையா பேய் ஆடு, அப்படியே ஆடுயா. இப்போ இந்த கூட்டம் சொல்லுது, நான் பேய் ஓட்டினேன், உம்முடைய நாமத்தினால் நான் பேய் ஓட்டினேன், வேற எங்கேயும் போல. ஆண்டவர் அடுத்தது சொல்லுது, உமது நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணோம்? அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. எல்லாத்தையும் செஞ்சீங்க, தீர்க்கதரிசி சொன்னீங்க, பேய் ஓட்டுனீங்க, அநேக அற்புதம் செஞ்சீங்க, ஒன்னே செய்யலையா. என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்யலை. அதனால நீ செஞ்ச இத்தனை பெரிய அற்புதமான செயல்களுக்கும் ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். என்ன தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே. அவருடைய சித்தத்தை பற்றி கொள்ளாம நம்ம என்னதான் பெரிய சாதனை பண்ணாலும் அது என்ன செயல் தெரியுமா? அக்கிரம செயல். அப்போ ஆண்டவர் என்னை நடத்த விரும்புகிற ரெண்டாவது பாதை என்ன பாதை தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பாதை. அல்லேலூயா. அதுதான் நீதியின் பாதை. எனக்கு நிறைய நேரங்களில் எனக்கு முன்னால் திறந்த வாசல் இருக்குது, நான் செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், ஓடிட்டு இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, இது கர்த்தருக்கு சித்தமா? வாலிப தம்பி தங்கச்சி, பார்த்தது ரொம்ப கலராக இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு. இது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. ஒருத்தர் சொன்னா, வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்து செத்து போயிடணுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழறதை விட இப்பவே செத்து போயிடலாமே. இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் நினைவிலும் நீ நடக்கலாம், உனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்ய நினைக்கிறாயா, இல்லை உன் சித்தத்தை நிறைவேற்றும்படி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன். என் சித்தத்தை நீ செய்யணும். ஏசாமிக்கு அதுக்கு விதிவிலக்கு அல்ல. இயேசு கூட அந்த சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். மத்தேயின் சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையை எதிர்கொள்ளும்படி இயேசு நிற்கிறார். முதல் நாள் இரவு ஜெபம் பண்றதுக்கு போறாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாமி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யோவான் சொல்லும்போது சொல்றாரு, அந்த ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆண்டவரோடு இருந்தவர். பவுல் அப்போஸ்தலன் தேவனுக்கு சமமாய் இருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி பூமியில வந்தார். அந்த ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? என்ன ஆண்டவரே, போன்னு சொன்னீங்க, வந்தேன், இந்த ஜனங்களை ரட்சிக்கணும்னு சொன்னீங்க, சரி சந்தோஷமா வந்துட்டேன், ஆனா இவ்வளோ ஒரு கொடூரமான மரணத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நம்மளால முடியாது. நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, கடைக்கு போடா அப்படின்னா, நீ எதுக்கு இருக்கிற, நீ போக வேண்டியது தானே, என்ன அனுப்புறிய, இருட்டாயிடுச்சு, இனிமேல் நான் எங்க போறது, 10 மணி ஆச்சு, இதுக்கு மேல நான் எங்க போறது, நீ வேணா போயிட்டு வா சொல்றாங்கல்ல. இவ ஏசாமி அப்படி சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியுமா முடியாதா? ஒரே பேரான குமாரன், நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும். ஒரே பேரான குமாரன், அவர் என்ன சொன்னாலும் பிதாவானவர் கேட்பார். கேட்பாரா? அப்படிப்பட்ட அதிகாரம் அவருக்கு இருந்த பொழுதும் உங்களுக்கு எனக்கு அவர் கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பாதையா இருந்தாலும், அந்த பாதை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற பாதையா இருக்க வேணும். அல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இயேசு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபமும் அதுதான். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி பாருங்க. மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த ஜெபத்தை சொல்றீங்களா? இருக்குது, வசனம் இருக்குது, ஆனா அது தெரியாது. ஆனா ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த ஜெபத்தில் இல்லாத ஜெபம் வேற எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. இதுல இல்லாத விண்ணப்பம் வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இதுல ஆண்டவர் ஒரு அப்படியே என்ன பண்றது, கம்ப்ரஸ் பண்ணி வச்சிட்டார். இப்ப சொல்றாரு, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. பரலோகத்தில் அவருடைய சித்தத்தை மீறி யாராவது நடக்க முடியுமா? அவர் சொன்னதுதான் சட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எப்படி நடக்குதோ அதே போல பூமியில நடக்கட்டும் ஆண்டவரே. சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த ஜபத்தை பண்ணிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கும்போது அது அநீதியின் பாதை. நீதியின் பாதைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அது சித்தத்தின்படி நடப்பது அல்லது சித்தத்தின்படி நடக்கிற பாதை. 3வது ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். 25ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 25:4, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். பாருங்க, இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். எனக்கு வழி தெரியாதப்பா, எப்படி போகணும்னு தெரியல, ஆகவே உம்முடைய பாதையை எனக்கு கற்றுத்தாங்க. அது என்ன பாதை? அதுதான் சரியான பாதை. எது நல்ல பாதை எனக்கு இது தெரியல ஆண்டவரே, எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஆளுங்களை ஒரு சிலரை பார்க்கும்போது, அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்ன தெரியுமா? செல்ஃபோனில், அதுவும் வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி வருதோ அதை கண்மூடித்தனமாக அப்படியே நம்புகிறான். பார்த்துருக்குறீங்களா? இவங்கன்னு இல்லை, இப்போ இருக்கிற புது தலைமுறை அரசியல்வாதிகளும் இந்த வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி வருதோ அதை வச்சுக்கிட்டு மூச்சு பிடிச்சிட்டு 30 நிமிஷம் பேசுவான். பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி இந்த செல்ஃபோன் யூனிவர்சிட்டி தான். அவனுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது சாமி, எனக்கு உம்முடைய வழியை கற்றுத்தாங்க. என்னைக்கு நீங்களும் நானும் அவர்கிட்ட கேட்குறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். நமக்கு தெரியாதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியல, ஆண்டவர் கற்றுத்தருவார். சங்கீதக்காரன் அவ்வளவு பெரிய ஒரு ராஜா, அவர் கேட்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தல், எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க, என்ன வழியில் நடக்கணும் எனக்கு கற்றுத்தாங்க.
27ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, அது இன்னைக்கு கடைசி பகுதி. என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். அவனுடைய ஜெபம் பாருங்க, ஆண்டவரே என் எதிராளி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எதிராளி என்ன யோசிப்பான் தெரியுமா? எப்போ இவன் விழுவான், எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இவன் பேர் அழியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த எதிராளிகளின் நிமித்தம் நீர் என்னை என்ன பண்ணுங்க, செவையான பாதையில் நடத்துங்கப்பா. நான் விழுந்துடக்கூடாது, எங்கேயும் இடறி போயிடக்கூடாது, எங்கேயும் நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. என்னை பாதுகாத்துங்க, நல்ல வழியில் நடத்துங்க. 65ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, என் விருப்பப்படி நான் போகிறத விட கர்த்தர் எனக்கு காட்டுகிற வழியில் நான் போனேன்னா அந்த பாதை முழுவதுமே செழிப்பானதாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துவேன். அந்த பாதை பாதுகாப்பானது, அந்த பாதை கர்த்தருடைய சித்தம் செய்கிற பாதையா இருக்கும். மூன்றாவது, அது நல்ல பாதையா இருக்கும். அவர் போதித்து நடத்துவார். அப்போ இந்த நாளில கர்த்தர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, என் நாமம் மிகவும் உயர்ந்தது, என் நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, என் நாமம் புகழ்ச்சியும் பயங்கரமானது. அப்படிப்பட்ட அந்த நாமத்தை நீ நம்பி இருக்கிறதுனால என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னை விட்டு விலகிறாத. ரெண்டாவது சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன். என்னுடைய சித்தத்தின்படி நீ நடக்கணும், நான் உனக்கு காண்பிக்கிற வழியில நீ நடக்கணும், நான் உன்னை நடத்துகிற பாதுகாப்பான பாதையில உன்னை செம்மையாய் நடத்துவதற்கு நான் உண்மை உள்ளவர். கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உங்க நாமத்தை நான் நம்பி இருக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீர் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆனால் நாங்களும் உம்மை பற்றி கொண்டு உம்மையே சார்ந்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாள் உம்மை விட்டு பின்வாங்காதபடி, ஒரு நாள் உம்மை விட்டு விலகி போகாதபடி உம்மோடு இணைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர். அந்த பாதுகாப்பான உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற அந்த நல்ல பாதையை நாங்களும் தெரிந்து கொண்டு உம்முடைய விருப்பப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய். நீர் எங்களை நடத்தும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சாமி, என்ன செய்யணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், யாரிடத்துல பேசணும், ஒன்றும் தெரியாது. நாங்கள் என்ன செய்யணுன்றது எங்களுக்கு தெரியலை. நீர் எங்களை நடத்தும். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். வரும் நாட்களில் உங்களுடைய அற்புதமான செயல்களை நாங்கள் காணவும், அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.